இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹரி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு, ஆமா மக்கள் வந்து படத்து மேல வச்சிருக்க அந்த விஷயத்த ஓட்டுல காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஓட்டுல எப்படியா காமிப்பாங்க? நீங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு அந்த அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா எப்படி காமிப்பாங்க? இன்னைக்கு வரைக்குமே யாரெல்லாம் ஒரு மாற்றத்தை தேடி போறாங்களோ அதற்கான அந்த முன்னெடுப்பு யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் வருது. அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஓட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு பல வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ அதை எந்த ஒருத்தனுமே கேட்கல. இது வரைக்கும் எவனுமே அந்த கட்சியில் இருக்கீங்க அதை பற்றி கேட்க மாட்டேன்றாங்க. அதான் எனக்கும் புரியல. அதுக்கான சட்டத்திட்டம் இருக்கா இல்லையா என்னன்னு எனக்கு புரியல. ஒருத்தன் வந்து ஓட்டர் ஐடி எடுத்துட்டு பூத்துக்கு போகிறான், ஆனால் உன் பேர் ஸ்லிப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இது என்ன ஜனநாயக நாடு? எனக்கு புரியல. இப்போ அவர் ஒன்று சொல்கிறார், என்ன கேட்டிங்கன்னா 100% ஓட்டு போட முடியல அப்படின்னும் போது ஏன் 100% போட முடியல? இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு இங்கே இருந்து போடுறதுக்கான தகுதி கொடு. இங்கே எம்பசி இருக்குல்ல, எம்பசியில் போய் போடுறதுக்கு தகுதி கொடு. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல்ன்றீங்க, எல்லாத்தையும் டிஜிட்டலில் பண்ண முடியல. நீங்கள் ஓட்டு டிஜிட்டலில் போடுறீங்க, அது எவனுக்கு போகுதுன்னு கூட தெரியாது. நான் அமுக்கிற பட்டனு ஓட்டை டிஜிட்டலில் போட முடியல. நீ ஏன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடியல? சரி, எவ்வளோ ஆப் கண்டுபிடிக்கிறீங்களா, மொபைல் ஆப், அது இதுன்னு கால் பண்ணால் இந்த கட்சியில் வந்து சேருங்க, அந்த கட்சியில் வந்து சேருங்கன்னு. ஒரு உண்மையான அரசாங்கம் மொபைல் ஆப் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதானே? வீட்டில் இருந்தே ஓட்டு போடுற மாதிரி, இல்லை எங்கே இருந்தாலும் அங்கேருந்து ஓட்டு போடுற மாதிரி. ஏன் அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கல? ஏன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சாலும் அது போடக்கூடாது. அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? உங்களுக்கு உங்கள் தொகுதி வாரியாக எந்தெந்த ஆள் எந்தெந்த கட்சியை சேர்ந்தவன், சரி இவனுக்கு ஓட்டு கொடு, இவனுக்கு ஓட்டு கொடுக்காத. ஒரு வீட்டில் அப்பா மகன் பொண்டாட்டி 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தன் டிஎம்கே இருப்பான், ஒருத்தன் ஏடிஎம்கே இருப்பான், ஒருத்தன் இந்த பக்கம் நாம் தமிழர், இல்லை இந்த பக்கம் விஜய் கட்சியில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அந்த தொகுதியில் அவன் போன வாட்டி போட்டிருப்பான் ஓட்டு, அவங்க அப்பனும் போட்டிருப்பான், அவங்க ஆத்தாலும் போட்டிருப்பான், எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி நீ என்ன பண்ணுவேன்? இந்த பையன் வந்து இவன் வந்து ஒன்று நாம் தமிழருக்கு இருப்பான், இல்லைனா விஜய் கட்சிக்கு இருப்பான், இல்லைனா வேற ஏதோ ஒரு கட்சிக்கு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வாக்காளர் பட்டியலேருந்து அவன் பேரை தூக்கிறது. அவங்க அப்பன் பேர் இருக்கும், அவங்க ஆத்தா பேர் இருக்காது. சில டைம் அவங்க ஆத்தா பேர் வேற கட்சினா அவங்க ஆத்தா பேர் இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வார்டை தூக்கி வேற எங்கேயும் கொடுத்துருன்றீங்க. அவன் கடைசி நேரத்தில் அந்த லிஸ்ட்டில் வாடுற பேர் இல்லைன்னா, சரி அந்த லிஸ்ட்டில் அவன் பேர் இல்லைன்னா அவனுடைய ஓட்டு எந்த தொகுதியில் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? சூரிய போனாப்புல ஓட்டு போடுறதுக்கு அவங்க பொண்டாட்டியோடது இருக்கு, ஆனால் சூரியோடது இல்லை. அப்போ சூரிய அந்த இடத்துல அந்த ஓட்டர் ஐடி போட்டா, என்ட்ரி போட்டா, ஓகேங்க உங்களோட தொகுதி மாறி இருக்கு, அது எனக்கு தெரியல, நான் வந்து சாதாரண பிரஜை, நான் படிக்கல வைக்கல, ஓகே எனக்கு பெருசாக பண்ண தெரியல. நீங்கள் இந்த வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியிடுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்து தான் மக்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க. என் பேர் விடுபட்டுருக்குன்னா நான் போய் ஆட் பண்ணுவேன், என் பேர் விடுபடுறதுக்கு நான் ஆட் பண்ணுமா, அதான் நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு நான் போய் ஆட் பண்ணுமா? செருப்பை கழட்டி அடிக்கணும் இவங்களை செருப்பை கழட்டி அடிக்கணும். ஏண்டா மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வீடு தேடி வர்றீங்க, பிச்சைக்கார பரதேசிங்க, ரோட்டில் வந்து திரியிறீங்க, 1000 காசு கொடுக்குறீங்க, கிஸ்ஸி கொடுக்குறீங்க, கிரைண்டர் கொடுக்குறீங்க, எல்லா மாதிரியும் கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிறீங்க ஓட்டுக்கு. ஆனால் நான் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் தேடி போகணும், என் வாக்காளர் பட்டியலில் என் பேர் இல்லை அப்படின்னு. இதுதான் நம்ம இதுதான் வந்து நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு. புரிஞ்சுங்க. தேட்டருக்கு வர்றாங்க அப்படின்னா தேட்டரில் டிக்கெட் வாங்கினா உள்ளே போய் படம் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் இப்போ ஹரி சொன்னது அப்படி தான் இருக்குது. தேட்டரில் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு படம் பார்க்காத மாதிரி போகிற மாதிரி அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், டிக்கெட் வாங்கிட்டேன் தேட்டரில் படம் பார்க்கறதுக்கு, என்ட்ரன்ஸ் கிட்ட போயிட்டு இல்லைங்க நாங்கள் வந்து தேட்டரில் டிக்கெட் வாங்கின உங்கள் பேர்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கோம், உங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் நீங்கள் வரக்கூடலன்னா செருப்பு கட்டி அடிக்க மாட்டோம், ஏன்னா 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் பேர் எழுதி வச்சிருப்பேன்னு. அப்படி தான் இருக்கு இவங்க சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு நம்ம வந்து ஓட்டு போட போகணுமா? ஓட்டு போட போகணும், அதான் நான் சொல்கிறேன், ஓட்டு போட போகணும், அது நம்மளுடைய கடமை. ஆனால் இவங்க பண்ணி வச்சிருக்கிறது யாரு கேள்விப்பா? இப்போ சூரி மாதிரி ஒரு பரிச்சயம் உள்ள ஒரு ஃபேஸ், அந்த நபருக்கே இன்னைக்கு ஓட்டு போட முடியல அப்படின்னும் போது சாதாரண எத்தனையோ மக்களுக்கு ஓட்டு போட முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி அரசாங்கம் பதில் சொல்லும்? ஓட்டு போட வரல, ஓட்டு போட வரமாட்டேங்கிறீங்க, மக்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, சோம்பேறியா இருக்கிறீங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டத்தை விட்டுவிட்டு நான் ஓட்டு போட வந்தால் என்னால் ஓட்டு போட முடியும் அப்படின்ற அந்த இடத்த யார் கொடுக்கறது இல்லை. அது யாரோட தப்பு? அது அரசாங்க தப்பு. அதையும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து என்னது, இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே பர்சன்டேஜ் வருஷம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு குறையும். ஏன்னா இப்போ வந்து மாற்றத்தை தெரியும் நிறைய பேர் போயிட்டு இருக்கனால இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சிகள் இதுதான் அவங்க பண்ற வேலை. சாதாரண ஒருத்தரும் இதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து எங்கேயோ இருந்து வேற எங்கேயோ இருந்து அமெரிக்காலேருந்து எங்கேயோ வந்து
₹1,50,000 செலவு பண்ணி வந்திருக்காரு ஓட்டு போட. பட் ஓட்டு போட முடியல அவரால். அந்த கிளிப் எனக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து நாங்கள் வந்து ஓட்டு போடணும்னு ஒரு சில பேருக்கு வசதி இருந்து வரணும்னு என்ன இருந்தால் கூட, நான் வந்து அங்கே கேரண்டியாக ஓட்டு போட முடியுன்றதுக்கு எனக்கு என்ன கேரண்டி இருக்கு? அந்த கேரண்டி யார் கவர்மெண்ட் கொடுக்குறது? எந்த கவர்மெண்ட் கொடுக்கும்? அதான் நான் கேட்டேன். இப்போ நீ போகிற பூத்துக்கு போகிற, நான் ஸ்லிப்பை ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போகிறேன், சரி நான் வாக்காளர் பட்டியல் என் பேரை மாற்றலை, அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன் நீ. டக்கு டக்குன்னு உன்னோட ஓட்டர் ஐடி என்ட்ரி போட்டால் எந்த வார்டு எந்த தொகுதி, சார் உங்கள் தொகுதி மாற்றிருக்கு, உங்கள் வார்டு மாற்றிருக்கு, நீங்கள் அங்கே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா? டிஜிட்டல் இந்தியா, மயிர் இந்தியா, மட்ட இந்தியான்றீங்க. இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் 2024 எல்லாத்துலேயும் வந்தாச்சு. எல்லா மயிர்லையும் டிஜிட்டல் பண்ணுறீங்க. ஓட்டுக்கு ஆனால் நான் தேடி வரணும் வாக்குச்சாவடிக்கு. என் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது என் கடமை தான். ஆனால் நான் வரணும். நீ லீவு கொடுக்குற, நான் ஓட்டு போடுறதுக்கு வந்து லீவு கொடுக்குறேன். வந்தால் ஓட்டு போடுறதுக்கான முகாந்திரம் இல்லைங்க. அதனால ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதனால ஓட்டு பர்சன்டேஜ் குறையுது. ரெண்டாவது, நீ ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணுற அப்படின்னா, அவன்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா, அவன் பேர் அங்கே இல்லை, அந்த வார்டுக்கு தான் வர்றான் அப்படின்னா அவனை அலோவ் பண்ணணும். நீ அதை நீ ரெக்கார்ட் பண்ணலாம்ல. இத்தனை பேரோட வாக்காளர் பட்டியல் அவங்க போன வாட்டி இங்கே போட்டிருக்காங்க, இந்த வாட்டி இங்கே பேர் இல்லாதனால இவங்களாம் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு நீ போட்டேன்னா, ஏன் என்னோட கொஸ்டின் என்ன வருதுன்னா, இங்கே நான் போகிறேன், எனக்கு ஓட்டு நீ இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, நீ எனக்கு இன்னொரு ஒரு தொகுதியோ ஒரு வார்டை மாற்றிட்ட, நான் அங்கே போகல, அப்போ என் வாக்கு அங்கே பதிவாகாது. கரெக்டா? அப்போ நான் இங்கே வந்துட்டேன், இங்கே நான் பதிவு பண்ணிட்டா அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் விடுபட்டு போன லிஸ்ட்டு இங்கே இத்தனை கணக்கு இத்தனை பேருக்கு வந்து இங்கே வந்து ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். அப்போ மற்ற இடத்துல அது பதியாமல் இருக்கிறது பெட்டர் தானே? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விட்டு போட வைக்கிறதே கள்ள ஓட்டு போடுறதுக்கு. நான் வருவேன், நான் போயிடுவேன் ஓட்டு போடாமல். அப்போ என் ஓட்டு அங்கே பெண்டிங்கில் இருக்கும், வந்து போடுவேன். கள்ள ஓட்டு போடுறதுக்கு அது ஒரு வழி. ஒன்று கள்ள ஓட்டு போடுறதுக்கு, இன்னொன்று ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மெஜாரிட்டியான இடத்துல ஒரு 30-40 வயசு கீழே இருக்கவங்களுடைய ஓட்டு தான் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து எடுபட்டுருக்கும். வயசானவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும், அப்படியே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாம் அதே மென்டாலிட்டியில் இருப்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி ஓட்டு போடுவோம்னு. மாற்றத்தை தேடி வர்றது இந்த யங் ஜென்ரேஷன். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் தான் இவங்க எடுத்துறது. அப்போ இந்த திருட்டு பயில்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல மாற்றணும். ஓட்டு போடுறது மட்டும் மனுஷனோட கடமை, ஒரு குடிமகனோட கடமை அப்படின்னா, அவனை ஓட்டு போட விடாமல் தடுக்கிறது இந்த அரசாங்கம் தானே. இப்போ இந்த அரசாங்கம் மேலே இப்போ யார் குற்றச்சாட்டு வைக்கிறது? இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறாங்க? ஆனால் இது ஏன் எந்த அரசு எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒருத்தர் போறாரு, அந்த இடத்துல வாக்காளர் பட்டியல் இல்லைன்னா அந்த வாக்காளர் பட்டியல் முறையை ஒழிங்க. நீ எதுக்கு வாக்காளர் பட்டியல் அப்பப்போ அப்டேட் பண்ற? நான் தான் சொன்னேன், ஒரு பேங்க் லோன் வாங்கிட்டு இவனால இந்த ஓட்டு போக முடியாது. உன் டீடைல்ஸ் அப்படியே சிஸ்டத்தில் இருக்கு. நீ ஆதார் கார்டு கொடுக்குற, எல்லாமே கொடுக்குற, எது கொடுக்குற? இப்போ நீ ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்க, ஒரு பாஸ்போர்ட்னா ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ்போர்ட் தானே கொடுப்ப, இன்னொரு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேல. அதை வச்சு தானே அவன் எங்கே இருந்தாலும் போகணும் வரணும். அப்படி இருக்கும்போது வாக்காளர் பட்டியல் மட்டும் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் எங்கே இருக்கு? இப்போ நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், நான் செத்து போயிட்டேன், அதுக்காக என் பாஸ்போர்ட்டை நீ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது வாட்டுக்கு இருக்கு. நான் இருந்தால் தானே போக போறேன், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி தானே. அப்போ நீ எதுக்கு நான் இந்த தொகுதியில் இங்கே இருக்கேன், நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்காம நீ என் பேரை எடுக்கிற, என் பேரை மாத்துற, என் பேரை அந்த லிஸ்ட்லேருந்து தூக்குற. சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எங்கே மாற்றிருக்க? நீ வாக்காளர் பட்டியல் விடும்போது எனக்கு நான் அது ஓட்டு போட வர்றதுக்கே எனக்கு டைம் இல்லை. சம்டைம்ஸ் நான் அதை பார்க்கல அப்படின்னும் போது, கவனிக்கலைன்னும் போது, நீ விடுற லிஸ்ட்டை நான் எப்படி பார்ப்பேன்? இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஆப் வச்சுருக்கீங்களா? ஒரு ஆப் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கீங்களா எல்லாருக்கும்? சரி, இந்த மாதிரி ஆப் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, இனிமேல் ஓட்டெல்லாம் அதில் நீங்கள் போடுங்கன்னு. ஸோ எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது, எந்த டிஜிட்டல் வயசும் கிடையாது. அதனால் வந்து அறி போன்றவர்களுக்கு வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்களே மக்களை குற்றச்சாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஓட்டு போட முடியாமல் பண்ணுற இந்த அரசாங்கத்தை ஏன் கேள்வி கேட்கறது இல்லை? அதை கேள்வி கேட்கணும். அதுக்கு கேள்வி கேட்க திராணி கிடையாது. ஆனால் தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறோம்ல, ஆப் வச்சுருவாங்க. முதல்ல அதெல்லாம் மாற்றுங்கடா. முதல்ல நீங்கள் சரியாகுங்க, அப்புறம் மக்களை குறை சொல்லுங்க. சும்மா மக்களை குறை சொல்லிருக்காங்க. ஆமாம், அவன் மக்கள் வந்து ஒரு இது போனவன் தான் ஒத்துக்கிறேன். நான் 1000 ரூபா காசுங்க 500 ரூபா காசுங்க ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி எத்தனையோ இடத்துல 200 ரூபா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவன் இருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனுக்கு தருதலைங்க தெரியாது. எந்த மாதிரி தருதலைங்க இருக்கிறனால தான் இந்த ஓட்டு சதவீதம் குறையது ஏன்னு கூட இன்னும் தெரியாமல் தெரியுறாங்க. முதல்ல அந்த தருதலைங்களாம் சாகணும். தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா அத்தா இல்லை அந்த மாதிரி ஏஜ் அளவுக்கு சொல்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ தான் நாடு கொஞ்சம் திருந்தும். ஆனால் அப்பயும் திருந்துமான்னு தெரியல. இன்றைக்கும் சின்ன எவ்வளோ பேர் அடிச்சுட்டு தெரியுறாங்க. அது ஒரு விஷயம், புரிதல் இல்லாமல். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இது வந்து கில்லி படத்தை கூட்டம் வந்துருச்சு, அதனால் ஓட்டு போடல. கில்லி படத்தையும்
படத்துக்கு வர கூட்டத்தையும் ஓட்டையும் கம்பேர் பண்ணி அந்த கேள்வி கேட்டதே தப்பு. முதல்ல நிருபர் அதுவே வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு படம் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். நான் அங்கே போய் தேட்டரில் டிக்கெட் வாங்கினா நான் உள்ளே போய் உட்கார போகிறேன், என்னை ஒன்றும் தடுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே நான் ஒரு ஓட்டு போட வந்தால் எனக்கு எத்தனை தடங்கள் இருக்குது அப்படின்றத எந்த மீடியாவும் எடுத்து வெளியில் போடுறதில்ல. இவங்கள முதல்ல செருப்பால் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடியில் நம்ம மூஞ்சி மாதிரி இருக்கானே தெரியாது. இதே நேரம் வந்து இப்போ இங்கே துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நுழையிறதுக்கு கை ஸ்கேனு கண்ணு ஸ்கேனு எல்லாமே. நீ ஓட்டு போடும்போது அதே மாதிரி ஸ்கேனர் வச்சுட்டு போ. ஒரு 10 ஸ்கேனர் இன்ஸ்டால் பண்ணு. ஸ்கேன் பண்ணால் கண்ணு தெரியுதா கை தெரியுதா முடிஞ்சு போச்சு. இப்போ அப்போ இவன் தான் கரெக்டாக நாளைக்கு போய் ஓட்டு போட்டு போ, இல்லை அங்கேயும் ஓட்டு போட்டு போ. எவ்வளோ டிஜிட்டலைஸ் பண்ணுறீங்க. இதை ஏன்டா பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா பண்ண மாட்டீங்க, இதை பண்ணவும் மாட்டாங்க அவங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. அதை கேட்கறதுக்கு எவனுக்கும் துப்பு கிடையாது, நிருபருக்கும் துப்பு கிடையாது, எவனுக்கும் துப்பு கிடையாது. முதல்ல அதை செய்யுங்க. அதுக்கப்புறமா படத்துக்கு கூட்டம் வருதா அப்படின்னு. இன்னைக்கு விஜய் படத்துக்கு கூட்டம் வந்துச்சுனால இதை ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இதே அந்த இடத்துல விஜய் படம் வராமல் ஒரு அஜித் படம் ரஜினி படம் வந்திருந்தா இப்போ இந்த கேள்வி வைப்பீங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்தப்போ ஓட்டு போட வந்தப்போ கூட்டத்துக்கே விஜய் வந்து விதியை மீறிட்டார். அவர் என்ன விதியை மீறிட்டார்? அவர் வர்றாப்புல கூட்டம் தேடி வந்தால் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. கேமரா கொண்டு அவர் வாய்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓட்டு போடுற பெட்டிக்கு மேலே வச்சு இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? இது பண்ணலாமா? ஒரு ஜனநாயக நாட்டில் அது நீ ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணுறேன்னா எங்கே ஓட்டு போடுறான்னு நீ கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ணுற. இவங்கெல்லாம் போலீஸ்காரர் லத்தி சார்ஜ் பண்ணி செருப்பு கட்டி அடிச்சு தோத்திருந்தா புத்தி இருக்கும். நீங்கள் அந்த முதல்ல ஹாலுக்குள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் உள்ளே போயிட்டாருன்னா அந்த ஹாலுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மேனர்ஸ் கூட தெரியாத பத்திரிக்கை பரதேசிங்க நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கிற தகுதியே கிடையாது ஒன்றுமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஈத்து போன ஈத்துறீங்க. ஒரு இழவுக்கு லாய்க்கு இல்லாத மீடியா பீப்புள் தான் இருக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கணும், எந்த கேள்வி வைக்கணும், என்ன தப்பு நடக்குது அதை கேளுங்கடா. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, நாளைக்கு நானே ஓட்டு போட வந்தாலும் இன்னைக்கு வந்து இப்போ நண்பன் நம்பி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்பயே நிறைய பேருக்கு ஓட்டு விடுபடுது. 2026 ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸோட ஓட்டு விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க இந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்ற மாட்டாங்க. வாக்காளர் பட்டியல், மயிறு பட்டியல், மட்ட பட்டியல்னு சொல்லுவாங்க. நாங்கள் தேர்தல் நடத்துறதுக்கு 4 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் மாசம் லிஸ்ட் விட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க பார்த்து அப்டேட் பண்ணிக்கங்கன்னு. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும், தளபதி ஓட்டு போடணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லிஸ்ட் கரெக்டா இருக்கா, என் பேர் இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கா, இந்த மாசம் வந்துருச்சா, அப்டேட் ஆயிடுச்சா, அப்ப நான் இந்த மாசம் போடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. கேரண்டீடா சொல்றேன், 50% மேல பீப்புள ஓட்டு போட விடாம வாக்காளர் பட்டியல இருந்து தூக்கிடுவாங்க. அந்த ஒரு நாள்ல நீங்க ஒன்னும் போய் சண்டை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அதை மீறி நீங்க எலெக்ஷன் பூத்துல போய் நின்று சண்டை போட்டீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டு போட வந்த தம்பிகள் தங்கிகள் இல்லை இப்படிலாம் சொல்லி இவங்கெல்லாம் வந்து அராஜகம் பண்றாங்க, ஓட்டை வந்து போட விடாம கிளைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேற மாதிரி கொண்டு போவாங்க. இதை கண்டிப்பா செய்வாங்க. 2026 உஷாரா இருந்துக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நான் போட்டேன். ஏன்னா இந்த ஓட்டு போடுறதுல இவ்வளோ சிக்கல் இருக்கு. சூரி மாதிரி கமலஹாசன் போன்ற ஆட்கள்னாலே அவங்களுக்கே வந்து பூத்தில் போயிட்டு லிஸ்ட்ல பேர்ல என்ன போட முடியல அப்படின்னா நம்மளாம் சாதாரண மனுஷர்கள், நமக்கு சொல்லவே வேண்டாம், நம்ம பேச்சு கூட எவன்ட்டையும் சேராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. படத்தை கொண்டாடுங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. பட் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.